அல்லிக்குழின்றது ஒரு ரிசர்வ்டு ஏரியா தான். ஒரு மலைவாழ் மக்கள் வாழும் ஒரு கிராமம். ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஊர் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, அல்லிக்குழி. அல்லிக்குழின்ற ஊர் பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலவே நான் இன்னைக்கு கண்டேஸ்வரர்ன்ற பேரில் வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயிலுங்க. கல்வெட்டுகள் எல்லாம் பாருங்க. இந்த கல்வெட்டுங்கள்லாம் நான் சொன்னதுக்கான உதாரணங்கள். ஏன் இது வந்து இவ்வளோ பழமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, எல்லா வல்ல சிவனே போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கான பயணம் எங்கே இருக்குன்னா, பூண்டி டேம் இருக்குங்களா. பூண்டி டேம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கிராமம் இருக்குங்க. ஒரு அழகிய கிராமம், அல்லிக்குழின்ற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து 1300 வருடம் பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கிறதா நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம். சரி, ஓகே, அந்த கோயில் நம்ம இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இன்ட்ரோ இல்லாமல் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பூண்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம், நம்பாக்கம்ன்ற ஊர் லெஃப்டில் போகும். அது தள்ளி ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போது இந்த இடம் வந்து ரொம்ப பசுமையான இடங்க. இந்த கிராமமே, இந்த பூண்டி டேம் சுற்றி இருக்கிற ஒரு சுற்றுப்பட்ட பூண்டி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஊராட்சி கிடையாது. அது சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு ஒன்றியம். நம்ம இப்போ இன்னைக்கான பயணம் நம்ம எங்கே இருக்குன்னா, அல்லிக்குழின்ற கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். வாங்க மக்களே, நம்ம போகலாம். உங்கள் முன்னாடி அந்த தெரியுதுங்களா? அங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, மலைத்தொடர்ச்சி. அது என்ன மலைத்தொடர்ச்சி தெரியுங்களா? நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கூடியம் குகை, கூனிப்பாளையம்ன்ற ஊரில் இருக்க கூடியம் குகை. அதில் எல்லாமே அந்த கூடியம் குகை இருக்கிற இடம் எல்லாமே என்னென்னா அல்லிக்குழி மலைத்தொடர்ச்சிகள் தான். இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், அந்த இன்ட்ரோவில் சொல்ல மறந்துட்டேன். அல்லிக்குழின்றது ஒரு ரிசர்வ்டு ஏரியா தான். ஒரு மலைவாழ் மக்கள் வாழும் ஒரு கிராமம். ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ எல்லாமே கீழே சாதாரணமாக நம்ம கூட ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்ற மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க. இப்போது மேக்சிமம் இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அல்லிக்குழின்றது முழுக்க ஒரு மலைவாழ் மக்கள் வாழும் கிராமமாக தான் இருந்தது. ஓகே மக்களே, உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லி தெரியல. அங்கே அதோ தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த மலை தொடர்ச்சி. நான் இருங்க கொஞ்சம் நிறுத்திட்டு காமிக்கிறேன். அதோ அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த மலை தொடர்ச்சி. அந்த மலை தொடர்ச்சி எல்லாமே இப்போ அல்லிக்குழி மலை தொடர்ச்சிகள் தான். சரிங்க மக்களே, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கம்மார்பாளையம் சொல்லி ஜங்ஷன் அதுக்கு முன்னாடி இருக்கும். அங்கே கம்மார்பாளையத்துலேருந்து லெஃப்ட்டு போனோங்க. கம்மார்பாளையத்துலேருந்து லெஃப்ட்டு போனோம்னா அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு. நம்ம கூடியம் கேவ்ஸ் வீடியோவில் வந்து இங்கே தான் ஒருத்தரை கேட்டிருப்போம். அவர் கூட நக்கல் பண்ணார். சரிங்க மக்களே, இருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. கம்மார்பாளையம் கொஞ்சம் தூரம் தான். கம்மார்பாளையம் கிட்ட வந்துட்டோம். கம்மார்பாளையத்துலேருந்து லெஃப்டில் போனோன்னா ஒரே ரோடு, அல்லிக்குழி 6 கிலோமீட்ரு. அங்கேருந்து ஒரு கிராமத்துக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அந்த கம்மார்பாளையம் ஜங்ஷன்ன்றது இதுதான். அதுக்கு அப்படியே எதிர்க்க அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கம்மார்பாளையம் ரைஸ் மில்லு. இந்த ஜங்ஷனில் லெஃப்ட்டு தான் போகணும். இந்த லெஃப்ட்டு போனோன்னா அவ்வளோதான் மக்கள். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனோம். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனால் அல்லிக்குழி கிராமம் வரும். இப்போ நான் அந்த லெஃப்ட் எடுத்தேன்லங்க, இதே அப்படியே ரைட்டு போனோன்னா அந்த கூடியம் குகை, ஏற்கனவே நம்ம போயிருக்கோம்ல, அந்த கூடியம் குகைக்கு அங்கே போகலாம். அல்லிக்குழி கிராமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு
ஊர் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அல்லிக்குழி. அல்லிக்குழின்ற ஊர் பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலவே நான் இன்னைக்கான டெஸ்டினேஷனை அந்த இடமா சூஸ் பண்ணிட்டேன். அந்த மலை தொடர்ச்சிலாம் அந்த சைடு போயிடுச்சு பாருங்க. நம்ம இப்போ போகிற இடமும் ஒரு மலை தொடர்ச்சியான இடம் தான். இருந்தாலும் அவ்வளோ அளவுக்கு இருக்குமான்னு சொல்லி தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போனது இல்லை. அதனால நான் எதுவும் டிஸ்க்ளைம் பண்ண விரும்பலை. நான் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு கன்வே பண்ணுற மக்களே, அல்லிக்குழி கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இருங்க. மக்களே, நம்ம வந்து அல்லிக்குழி கிராமம் வந்துட்டோம் ஃபைனலி. இங்கேருந்து ஜஸ்ட் இன்னும் ஒரு மீட்டர்ஸ் கணக்கில் தான் இருக்குது. ஒரு புது பில்டிங் உள்ளே போனால் சொன்னாங்க சிவன் கோயில். மக்கள் இதை வர லெஃப்ட் தான் நினைக்கிறேன். இந்த லெஃப்டில் மக்களே, நீங்கள் யாருன்னா இப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சக்தி பீடம் சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே வரணும். உள்ள ரோடு ஒரு சின்ன ஒரு பாதை தான் வரும். அந்த பாதை உள்ளே தான் வரணும். நம்ம ஆளுங்க சொன்னார் பார்த்தீங்களா, இப்போ நம்ம கூட லிஃப்டில் ஒருத்தர் வந்தார், ஒரு அண்ணன். அவர் வந்து சொன்னார், இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப பழைய சிவன் கோயில்ப்பா, ரொம்ப சக்தியான சிவன் கோயில். அதை பாருங்கள், அதை கட்டியிருக்காங்க பாருங்கள், கோபுரம் இருக்குது பாருங்கள். ஃபைனலி வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர் மக்களே. கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, எக்ஸாக்டாக நான் இந்த வீடியோ இன்ட்ரோவில் சொன்ன கோயில்கிட்ட வந்துட்டோங்க. அல்லிக்குழி சிவன் கோயில்கிட்ட வந்தையாச்சு. இங்கே வந்து சிவனோட பேர் என்னன்னா கண்டேஸ்வரர்ன்ற பேரில் வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயிலுங்க. மக்களே, இன்னொரு விஷயத்த நான் சொன்ன மக்களே, இங்கே வந்து லேடிஸ்லாம் வந்து வயலில் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் வந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்கலாம், கோயில் எப்போ நட திறப்பாங்க, நமக்கு சாமியை போய் பார்க்கலான்னு சொல்லி கேட்குறேன். அவங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்றாங்க. என்னன்னு ஏன் என்ன ரீசன் எதுக்காக சொல்லி தெரியலை. லேடிஸ்லாம் ஜென்ஸ்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல இது முன்னாடி, இப்போ இந்த ஊர் வந்துட்டு இன்னும் ஒரு பழமையான ஊருங்க. இது வந்துட்டு இன்னும் மாடலைஸ் ஆகலை இன்னும் இந்த கிராமம் வந்து. அதன் காரணமாக பேசாமல் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. எப்போ நட திறப்பாங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் அப்படியே சிரிச்சுன்னு அப்படியே போயினே இருக்காங்க. இந்த கோயில் வந்து மறுபடியும் புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் புதுப்பிச்சிருக்காங்க. கலர் பெயிண்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்குது. சூப்பராக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, புது கோயில் மாதிரி. ஆனால் உள்ளே வந்துட்டு ஒரு அந்த கல் தூண்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பழமையான நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல, அது வந்து பழசாக இருக்குது. இந்த கோயில் சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சுற்றி முழுக்க வயலுங்க. இது பக்கத்தில் ஒரு 6 மரம் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி சிவன் கோயில்ன்றதுனால வில்வ மரமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த அக்கா ஒருத்தவங்க வந்துட்டு தண்ணியை வந்து ஒழுங்காக சாத்தாமல் போயிட்டாங்க. நான் இப்போ திறந்து உள்ளே போகலாமா போகக்கூடாது, அதுவே பெரிய இதுவாக இருக்குது. இப்போ எதனா பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கேட்காம போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். மக்களே, இப்போ ஒருத்தர் நடந்து போகிறார்ல, அவர்கிட்ட கேட்டேன், உள்ளே போகலாமா, சாமி கோயிலை எடுத்து போடலான்னு சொல்லி நம்ம இப்போ இங்கே உள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒருத்தர் பயம்புத்திட்டு போயிட்டார் மக்களே. அவர் வந்துட்டு உள்ள பாம்பு இருக்குது முருகேசா, அது இல்லாமல் 30 அடியில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி அவர் வந்து உள்ளே போவாதீங்க, உள்ள சிவன் கோயில்ன்றதுனால உள்ள பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான். அதனால தான் நான் அவரை கிட்ட வரும்போது இது பண்ணலை, கேமரா எடுக்கலை.
பின்னாடி அவர் நடந்து போகிறாரு. அதுவே காமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒருத்தர் சொல்லிட்டு போனாங்கன்றதுக்காக நான் அவரை காமிக்கிறேன். மக்களே, இப்போ ஒரு ஒரு அம்மா வராங்க, அவங்ககிட்ட கேட்கலாம், இந்த கோயில் இப்போ போகலாமா போகக்கூடாதா, இந்த கோயில் பற்றி அவங்களுக்கு எதனா தெரியுதான்னு சொல்லி நம்ம கேட்டு பார்க்கலாம். மக்களே, நான் வந்து இப்போ சொன்னேன்ல, அவர் சொன்னதெல்லாம் ஒரு பேச்சு நீ கேட்டுட்டு சொல்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, உண்மையிலே அந்த ஒருத்தர் முன்னாடி சொல்லிட்டு போனார்ல, எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது மக்களே. அவர் சொன்னது உண்மையாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சிவன் கோயிலில் வந்து பாம்பு இருக்கும். அவரோட ஒரு ஒரு தெய்வம், இஷ்ட விலங்கு ஒன்று இருந்தாலும் ஒரு ஜர்க் காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு பயம்தான். ஓகே மக்களே, அந்த அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன ஒன்று, உள்ளே நீங்கள் வந்து அந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியாது. சிவலிங்கம் பார்க்கணுன்னா அங்கே மேட்டில் ஒரு வீட்டில் இப்போ சாவி இருக்கான், வந்து வாங்கி பார்க்கறதுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுக்க போறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்கே உள்ளே ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகேப்பா, முடிஞ்ச அளவுக்கு காமிக்கலாம். இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. திருவள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிவன் பக்தனாக இருக்கீங்கன்னா, அரவுண்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ திருவள்ளூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இந்த கிராமம் இருக்குது. நீங்கள் பூண்டிக்கு வந்திருப்பீங்க, ஒரு டூரிஸ்ட் பிளேஸு பூண்டி. அந்த பூண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க, அவ்வளோதாங்க. 10 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்கும். இதுவும் ஒரு பூண்டி ஒன்றியத்துக்குள்ளே தான் வருது, அல்லிகுழி கிராமம். வாங்க மக்களே, நம்ம உள்ளே போவோம். வெறும் தாப்பால் மட்டும் தான் போட்டு போயிருக்காங்க, இது போடலை, பூட்டு போடலை. ரொம்ப இதுவாக தான் இருக்குது. நம சிவாய், ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம். மக்களே, இந்த கல் தூண்கள் பாருங்க மக்களே, சும்மா அட்டகாசமாக இருக்குல்ல இந்த கல் தூண்கள். இந்த கல் தூண்களில் வந்து வேலைப்பாடுகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் வீடியோ எடிட் பண்ணும் போது பார்க்குற மக்களே, இது வந்துட்டு எந்த ஆட்சியாளர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு. இதோ இங்கேயே கல்வெட்டு இருக்கே, இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 1921 அது ஏதோ போட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சில நல்ல உச்சி வெயிலில் வந்துட்டேன். திடீர்னு யாருன்னா வந்து எதனா கேட்க போகிறாங்க, அதுவே எதுவாக இருக்குது. நம்ம உள்ளே வந்த உடனேவே ஃபஸ்ட்டு ஒரு இவங்க என்ன பேருன்னு சொல்லி தெரியலை. சிவாயம், நம சிவாயம். இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக படுற விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்கள் மக்களே, உள்ளே வந்த உடனேவே ஃபஸ்ட்டு தூணுக்கு நெக்ஸ்ட்டு தூணே பார்த்தீங்கன்னா 2 நந்தி சிலைகள் இருக்குது. உள்ள 2 நந்தி சிலைகள் வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே வரோம். உள்ளே வந்துட்டு இங்கே இந்த சைடு யார் காட்சியளிக்கிறது? அனுமன். அனுமன் காட்சி அளிக்கிறாரு. ஜெய் ஆஞ்சநேயம். ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் வெளியே இருக்கிறவங்களெலாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம அங்கே அவங்கள பார்க்க போகலாம். இங்கே பிள்ளையாப்பா இருக்கார். பிள்ளையாரப்பா, ஐயப்பா, காலர் கொதிக்குதுங்க. நெக்ஸ்ட்டு இது போட்டு வச்சுருக்காங்க, என்ன சாமி? முருகர் சாமி. முருகப்பெருமானுக்கு வந்து இது போட்டு வச்சுருக்காங்க, சைட்லலாம் இருக்குது.
நான் தனியாக இருக்க மக்களே, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி பா பெருமாளே. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. பெருமாளே, ஓம் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நம்ம வந்ததுக்கான வேலை இங்கே மாதிரி இருக்காங்க. இன்னும் 1.25 ஆகுது. நந்தி நந்தி பக்கத்தில் வந்த உடனே நம்ம முருக பிள்ளையார் சன்னதி இருக்குது. பிள்ளையார் பார்க்கலாம். பக்கத்துலேயே மணி அடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்ல வேகத்தோட சத்தம் வந்தது. நம்ம சிவபெருமானை பார்க்க முடியுமா? சிவபெருமான் அங்கே உள்ள தெரியுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நொடி பொழுதுல காப்பாற்றக்கூடிய இறைவன் சிவபெருமான். வேற எந்த கடவுளும் செய்ய முடியாது. நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், பத்திரத்தில் எழுதி தருகிறேன். சிவபெருமான் நம்பிட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் கோபுரத்துல எங்க விமானத்துல வச்சிருவார். ஆனால் அவனை மறந்தீங்கன்னு வச்சுங்க, அதல சுதல விதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளி வச்சிருவார். சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார்? சிவனை மறவாது நினைத்தவர் எவர் தாழ்ந்தார்? இந்த ஒரு கதவு தாங்க நம்மளுக்கு ஒரு நடுவில் நின்றுட்டு இருக்கு. நம்ம அப்பன் சிவபெருமான் வந்து இதுக்குள்ளே தான் இருக்காரு. சிவபெருமானை நான் அந்த வளையத்துக்குள்ளே பார்த்ததே பெரிய மகிழ்ச்சியாக, ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக அடையிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயிலுங்க. கல்வெட்டுகள் எல்லாம் பாருங்க. இந்த கல்வெட்டுங்கள்லாம் நான் சொன்னதுக்கான உதாரணங்கள். ஏன் இது வந்து இவ்வளோ பழமையாக இருக்குன்னு சொல்லிட்டு, இது இவ்வளோ பழமையான இருக்க கோயில்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்த்துது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுதான். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் பாருங்கள், இந்த கல்லுகள் வேலைப்பாடுகள் பாருங்கள். இங்கே மேலே சிவன் போட்டிருக்காங்க. இது உள்ள ஒரு இது ஏதோ சொல்ல வராங்க. பாம்பு பக்கத்தில் சூரியனா நிலாவா? இந்த டிராயிங் வந்து ஏதோ சொல்ல வருதுங்க. நீலகண்டேஸ்வரருங்க. இந்த சன்னதியில் சிவபெருமான் வந்து என்ன பேரில் காட்சி அளிக்கிறாருன்னா, ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் என்ற பேரில் வந்து காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த கோயில் நம்ம பார்த்ததுல. இந்த கோயிலோட தூண்கள், இந்த தூண் வேலைப்பாடுகள் தான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நம்மளை மிரள வைக்குது. இது வந்து பலிபீடம். நம்ம வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கணும்பா. வழக்கமாக நம்ம எந்த கோயில் போனாலும் நம்ம வேண்டதை தான் நான் இப்போவும் வேண்டினேன். எனக்கு வந்து இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு தான். என் பொண்ணு வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம சிவபெருமான் கிட்ட வேண்டியாச்சு. மக்களே, நான் இன்னைக்கான இது என்ன பார்க்கணும்னு சொல்லி வந்தனோ அது பார்த்தாச்சு. சிவ சிவாய, நம சிவாய.
யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. இதை பாருங்க, நீலாயுதாக்ஷி அம்மாள் சமேதராய் நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் அல்லிக்குழி. இது பக்கத்துலேயே இது இருக்குது, குளம் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குளத்துலேருந்து தான் நம்ம சிவபெருமானுக்கு பூஜை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பக்கத்தில் துளசி செடி, துளசி 2 தொட்டு புட்டு வாயில போடுவோம். அதெல்லாம் மலை தொடர்ச்சிகள் மக்களே, அல்லிக்குழி மலை தொடர்ச்சிகள். இது பக்கத்துலேயே நல்லா இப்போ இங்கே கிளைமேட் பார்த்தீங்களா, கோயில் சுற்றி முழுக்க விவசாய நிலங்கள் தான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த விவசாய நிலங்கள் வந்து அப்படியே விட்டு வைக்கலாம் மக்களே. இந்த விவசாயம் பண்ணின்னு தான் இருக்காங்க. இப்போவும் வேலையாட்கள் இப்போ இந்த நம்ம ஊரில் இருக்கிற லேடிஸ்லாம் 100 நாள் வேலைக்கெலாம் போகிறாங்க. இங்கே இருக்கிற லேடிஸ்லாம் வந்து விவசாய வேலை தான் செய்கிறாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப மனசுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வயல்லலாம் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கவே மாட்டுறாங்க. நீங்கள் இதுவரையும் இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அனி விலாக்ஸ். லவ் யூ ஆல், டேக் கேர், see you again.